Hi friends, welcome to கடாய் சமையல். இன்னைக்கு நம்ம bread omelette எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்பவே ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபினே சொல்லலாம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and கூடவே உள்ள பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தறலாம். 2 முட்டை, 2 ஸ்லைஸ் brown bread எடுத்துர்க்கேன். உங்களுக்கு white bread வேணும்னாலும் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு உப்பு, வரமிளகாய் தூள், நெய். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், கொத்தமல்லி இலை. அடுத்ததா நம்ம ஆம்லெட் செய்கிறதுக்கு தேவையான முட்டையை பீட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். இது கூடவே சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தேவையான அளவு மல்லி இலை. இது கூடவே 1 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கு அப்புறமா காரத்துக்காக நான் 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் எடுத்திருக்கேன். வரமிளகாய் தூள் வேணான்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா முட்டையை பீட் பண்ணி விட்டுருங்க. முட்டையை நல்லா பீட் பண்ணி விட்டாச்சு. அடுத்ததாக நம்ம ப்ரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ப்ரெட் ரோஸ்ட் பண்ணுறதுக்காக நான் தோசைக்கல் சூடு பண்ணியிருக்கேன். தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி அதை தோசைக்கல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட எடுத்துக்கலாம். நெய் எல்லா பக்கமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட் ஸ்லைஸை வந்து வச்சிடலாம். இது வந்து ஒரு பக்கம் நல்லா செவந்து வரணும். ஒரு பக்கம் செவந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். இது வந்து இன்னொரு பக்கமும் நல்லா செவந்து வரட்டும். 2 பக்கமுமே நல்லா செவந்துருச்சு. இது தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக தோசைக்கல்லில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய்க்கு பதிலாக எண்ணெய், பட்டர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து இது கூட ஊற்றிடலாம். முட்டையை ஊற்றினதுக்கப்புறமா உங்களால் எந்த அளவுக்கு அகலமாக ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டை எல்லா பக்கமுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை இது மேலே வச்சிடலாம். ப்ரெட் எல்லாமே வச்சதுக்கப்புறமா லேசாக கரண்டி வச்சு அமுத்தி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் அந்த ப்ரெட் வந்து முட்டையில் போய் நல்லா செட் ஆகும். இதுக்கு மேலேயே கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு. ஓரங்கள் எல்லாமே எடுத்து விட்டுறலாம். ஓரங்கள் எடுத்து விட்டதுக்கப்புறமா முட்டையை 2 பக்கமும் மடித்து விட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு பிரெட் சாப்பிட்டாலே போதும். ரொம்பவே வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்கும். 2 பக்கமுமே மடித்து விட்டதுக்கப்புறமா இந்த ஓரத்தையும் மடித்து விட்டுறலாம். இப்போ வந்து நல்லா மடித்து விட்டாச்சு. மடித்து விட்டு இந்த மாதிரி லேசாக அமுத்தி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்போது முட்டை நல்லா வெந்துருச்சு. இதை தனியாக பிளேட்டில் எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஹெல்த்தியான பிரெட் ஆம்லேட் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வீடியோஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். Thank you for watching.